வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. காங்கிரஸ் திமுகவிற்கு மோதல் ஏற்பட்டுவிட்டது. வருகின்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரசிற்கு இடமில்லை. அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. இதனால் மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரசிற்கு ஒதுக்கவில்லை என்றால் கூட்டணி முறிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுகவின் நிர்வாகிகள் ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளனர். அதில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் EVKS இளங்கோவனின் மகன் திருமுருகன் ஈவேரா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். மேலும் அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து அவரது தந்தை EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். தற்பொழுது அவரும் சமீபத்தில் உயிரிழந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதமும் அனுப்பியுள்ளது. இதனால் விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரவுள்ளது. ஆனால் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை திமுக தான் சந்திக்க வேண்டும் என்றும் மீண்டும் காங்கிரசிற்கு 3வது முறை ஒதுக்க வேண்டாம் என்றும் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் திமுகவின் நிர்வாகிகள். இதனால் திமுகவின் தலைமையில் இந்த தேர்தலை நடத்தினால் நிச்சயம் காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக திமுகவுடன் இருந்து முறிவை ஏற்படுத்தும். இதனால் திமுகவின் கூட்டணிக்கிடையே மோதல் உருவாகும் என்றும் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் குறிப்பாக ஈரோடு திமுகவின் நிர்வாகிகள் மற்றும் DR பாலு காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி மற்றும் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் நேரடியாக பேசிவிட்டதாகவும் இதனால் திமுகவிடமே அந்த தொகுதி ஒப்படைக்கப்படும் என்றும் இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது கையில்தான் அனைத்தும் இருப்பதாகவும் ஸ்டாலின் அவர்களிடம் நெருக்கமாக இருப்பதால் இந்த முறை காங்கிரசிற்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திமுகவுடன் பகைமையை ஏற்படுத்தி கொள்வார். இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். திமுகவுடன் காங்கிரஸ் தொடரலாமா அல்லது கூட்டணியிலிருந்து விலகலாமா, எது சரியாக இருக்கும் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.